உண்மையாலுமே ஒரு ஜனநாயக ஆட்சி நாட்டில் மட்டும் இல்லை, கட்சியிலையும் ஜனநாயகம் இருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தில் தான். ஒவ்வொருத்தரையும் தேர்ந்தெடுக்கிறதுல அவங்களோட பின்புலத்தை பார்த்தோ, அவங்க பணபலத்தை பார்த்தோ தேர்ந்தெடுக்காம, அவங்களோட திறமையின் அடிப்படையில் இன்னைக்கு இவ்வளோ அமைச்சர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து அமைச்சர்களும் கட்டாயம் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு பல நலத்திட்டங்களை புதுசாக வழங்கி அந்த மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தற்கு போராடுவாங்க, பாடுபடுவாங்க. அதான் இப்போ எனக்கு அமைச்சராக கிடைச்சதுல என் வீட்டு பக்கத்தில் இருந்தவங்க என் கூட படித்தவங்களுக்கெல்லாம் ரொம்பவே ஆச்சரியம். நம்ம கூடயே இருந்த ஒருத்தருக்கு இப்படி ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கும் போது அவங்க இப்போ புரிஞ்சுக்கிறாங்க, ஒரு பெரிய மாற்றம் நம்ம நாட்டுக்குள்ளே வரப்போகுதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, மொத்த கோயம்புத்தூருமே சந்தோஷப்படுறாங்க. இல்லை, எனக்கு என்னென்னா இப்போ முதல்ல நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது என் தொகுதியை எப்படியாவது வளர்த்திடணும், என் தொகுதியில் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும், என் தொகுதியில் அடிப்படை தேவைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றணும் முழு மனசோடு இந்த ஒரு 10 நாளாகவே அதுக்கான வேலைகள் செஞ்சுட்டு இருந்தேன். இனி என்னோட பணி என் தொகுதியை கூட சேர்த்தி தமிழ்நாடு அரசுக்கு மொத்த தமிழ்நாட்டுக்கும் உழைக்கணுங்கிறது பணி கூடுதலாக இருக்குது. நன்றி. உண்மையாலுமே ஒரு ஜனநாயக ஆட்சி நாட்டில் மட்டும் இல்லை, கட்சியிலையும் ஜனநாயகம் இருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தில் தான். ஒவ்வொருத்தரையும் தேர்ந்தெடுக்கிறதுல அவங்களோட பின்புலத்தை பார்த்தோ, அவங்க பணபலத்தை பார்த்தோ தேர்ந்தெடுக்காம, அவங்களோட திறமையின் அடிப்படையில் இன்னைக்கு இவ்வளோ அமைச்சர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து அமைச்சர்களும் கட்டாயம் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு பல நலத்திட்டங்களை புதுசாக வழங்கி அந்த மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தற்கு போராடுவாங்க, பாடுபடுவாங்க. அதான் இப்போ எனக்கு அமைச்சராக கிடைச்சதுல என் வீட்டு பக்கத்தில் இருந்தவங்க என் கூட படித்தவங்களுக்கெல்லாம் ரொம்பவே ஆச்சரியம். நம்ம கூடயே இருந்த ஒருத்தருக்கு இப்படி ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கும் போது அவங்க இப்போ புரிஞ்சுக்கிறாங்க, ஒரு பெரிய மாற்றம் நம்ம நாட்டுக்குள்ளே வரப்போகுதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, மொத்த கோயம்புத்தூருமே சந்தோஷப்படுறாங்க. இல்லை, எனக்கு என்னென்னா இப்போ முதல்ல நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது என் தொகுதியை எப்படியாவது வளர்த்திடணும், என் தொகுதியில் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும், என் தொகுதியில் அடிப்படை தேவைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றணும் முழு மனசோடு இந்த ஒரு 10 நாளாகவே அதுக்கான வேலைகள் செஞ்சுட்டு இருந்தேன். இனி என்னோட பணி என் தொகுதியை கூட சேர்த்தி தமிழ்நாடு அரசுக்கு மொத்த தமிழ்நாட்டுக்கும் உழைக்கணுங்கிறது பணி கூடுதலாக இருக்குது. நன்றி. The Chennai Silks in Mega Summer Sale.